தேவன் தான் எல்லா சூழலிலும் அவர்தான் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எவைகளை நடப்பிக்கிறார்? வேதாமத்திலே உயிர்த்தெழ வைத்ததான சம்பவங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவைகள் எல்லாம் பார்க்கிற போது நம்முடைய வாழ்விலே இந்த காலவேளையிலே எவைகள் மரித்து போன நிலைமையில இருந்தாலும் வேதம் சொல்லுகிற வண்ணம் கர்த்தர் இந்த காலவேளையிலே அவைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எவைகளை இழந்திருக்கிறீர்கள்? எவைகள் உயிரற்ற நிலைமையில இருக்கிறது? எவைகள் செயலற்று கிடக்கிறது? சகலவற்றையும் இயேசு புதுப்பிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன். எவைகளெல்லாம் ஜீவனற்று இருந்தாலும் இந்த காலவேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாமும் பிழைத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்ததான பெரிய கவலைகள். ஏன்னா இவர்களுடைய தரிசனங்கள், இவர்களுடைய கனவுகள் எல்லாம் பிள்ளைகளோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். சரீர பிரகாரமாக யவீருவின் பிள்ளையைப் போல பலவீனப்பட்டு இருக்கவில்லை, வியாதிப்பட்டு இருக்கவில்லை. ஆனால் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னா, பெற்றோர் எதிர்பார்த்திருக்கிற அந்த கனவுகள், பெற்றோருடைய தரிசனங்கள், இதெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு அப்படியே ஒரு பகற்கனவாக அல்லது ஒரு காணல் நீராக. ஏன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களுடைய தரிசனங்களையும் கனவுகளையும் அப்படியே உதைத்து மிதித்து சிதைத்து விட்டு போய்கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் சரியாய் திருப்பி கொண்டு வருவார். யவீருவினுடைய எல்லா விதமான தரிசனங்களும் முடிந்து போன ஒரு நிலைமையிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை எதிர்பார்ப்புகளோடு கூட இருந்தான் என்று தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னா, ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. தன் பிள்ளையை குறித்த ஒரு தரிசனம் இருந்திருக்கும், கனவு இருக்கும். ஏன்னா எல்லா பெற்றோருக்குமே பிள்ளைகளை குறித்து என்ன இருக்கிறது? ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய கனவு. ஆகினால்தான் பிள்ளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்கிறார்கள்? எங்கேயாகிலும் இதை படிக்க வைக்கணும், அதை படிக்க வைக்கணும், அங்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இங்க கொண்டு போய் சேர்க்க, எதையாகிலும் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறான். யவீருவினுடைய வாழ்வில் அப்படித்தான். ஆனால் நிலைமை என்ன? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாருங்க, கூடாத நட்பு, தவறான பாதைகளில் அப்படியே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறான். உறவுகளோடு கூட என்ன செய்கிறது இல்லையா, ஒரு பற்றுள்ளவர்களாக இன்றைக்கு காணும் பிள்ளைகள் அப்படியே தனித்து இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு உலகம், அவனுக்குன்னு ஒரு கனவு, அவன் பாட்டுன்னு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறான். பெற்றோர் என்ன செய்திருக்கிறார்களா, அந்த அவருடைய தரிசனங்களை எல்லாம் இழந்து போய் பெரிய நெருக்கத்தோடு கூட கடந்து போகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த வேத பகுதி நமக்கு என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னா, உங்கள் பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழல்களிலே கடந்து போய் கொண்டு இருந்தாலும், உங்கள் தரிசனங்கள் கனவுகள் சிதைந்து போகாமல் அப்படியே அவைகள் முழுமையாய் நிறைவேறணும்னு சொன்னா, யவீரை போல ஒன்று செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள். யவீரு பாருங்க, அவர் ஜெப ஆலய தலைவன் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபங்களை நடத்துகிறவன், ஜெப ஆலயத்துக்கு பொறுப்பாய் இருக்கிறவன் தான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் பிள்ளை மாற்றம் அடைய வேண்டுமானால், என் பிள்ளை உயிரடைய வேண்டுமானால், என் பிள்ளை புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் இயேசு மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே தன் பிள்ளையை குறித்து தெரிவிக்கிறான்.